நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் ஜெர்சியில் ஒரு தலையீத்து கிடாரி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது. நல்ல குவாலிட்டியான கிடாரி, கம்மி பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குது. நல்ல கரவத்திறன் வாய்ந்த கிடாரி, இளம்பல்லு 2 பல்லில் விற்பனைக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிடாரி நல்லா தெளிவாக இருக்குதுங்க. நல்ல ஒரு மேய்ச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட கிடாரி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. தண்ணி தீனிக்கில் எந்த ஒரு குறைச்சலும் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த கிடாரி எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, தலைச்சனில் எவ்வளோ கறவை எதிர்பார்க்கலாம், விலை நிலவரம்லாம் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலுமே பாருங்கள். மாடு வந்து 9 மாத சினியாக இருக்குதுங்க. இந்த கண்ணு போட 10 நாட்கள் பக்கம் பிடிக்கும். சுழித்தப்பு கிடையாது, மடிக்கூச்சம் கிடையாது, கறவை கால் அணைக்க தேவை கிடையாது. 2 வேலை சேர்த்து ஒரு 10 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம். இதனுடைய பல்லு வந்து 2 பல்லுன்னு சொல்லியிருக்காங்க. எங்கே இருந்து விற்பனைக்கு வந்திருக்குன்னா சேலம் மாவட்டத்தில் இந்த விற்பனைக்கு வந்திருக்குது. ஆல் ஓவர் தமிழ்நாடு பூரா டிரான்ஸ்போர்ட் வசதி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி நல்லாவே ஒரு மேய்ச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையை தெரிஞ்சுக்க. அப்படி விற்பனை விலையை பொறுத்தவரை ஒரு 47,500 சொல்லியிருக்காங்க. 47,500 சொன்னாலும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க. விலை அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம் அப்படி தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி ஒருவேளை நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானதில்லைன்னா கூட தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்க தொடர்புங்க. இண்டிவிஜுவலாக மாட்டை வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஃபுல் டீட்டெயில் தனித்தனியாகவே கொடுத்துடலாம். இளம்பல்லு 2 பருங்கனால ஒரு 10 வருஷத்துக்கு மெயின்டைன் பண்ணலாங்க. அந்தளவுக்கு நல்ல தரமான கிடாரி, தலைச்சங்கிடாரி, சுழித்தப்பில்லாத கிடாரி, நல்ல கலர் பேஜ், நல்ல காம்போலத்தோடு இருக்குதுங்க. அனுசரித்து பண்ணி கொடுத்தலாம். 47,500 சொல்லியிருக்காங்க. தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.